மேட்டூர் டேம்ல இருக்கும். தண்ணி போற ஃபோர்ஸுக்கெல்லாம் பக்கத்துல போய் நின்னாலே அடிச்சு இழுத்துட்டு போயிடும். ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆன் ரோட் vlogster. இந்த வீடியோவில் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்றத தம்ப்நெயில் பார்த்தப்பவே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. மேட்டூர் தான் போயிட்டு இருக்கோம். நான் தேனியிலிருந்து மேட்டூர் போயிட்டு இருக்கேன். காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு நான் கிளம்புனேன். மேட்டூர் போய் ரீச் ஆகிறதுக்கு கரெக்டாக எனக்கு மணி 11 ஆயிடுச்சு. இப்போ நம்ம நின்று வீடியோ எடுத்துட்டு இருக்கிற இடம் வந்து காவிரி ஆற்று மேலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரிட்ஜ் தான். ஸோ இந்த பிரிட்ஜ் வந்து எடப்பாடியிலிருந்து மேட்டூர் போகிறதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கனெக்டிங் பிரிட்ஜ். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வரைக்குமே லென்த் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு பவர் ஸ்டேஷனுமே இருக்கு. ஸோ மழை பெஞ்சாலும் சரி பெய்யலனாலும் சரி இந்த பிரிட்ஜில் எப்பவுமே தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட 30க்கும் மேலே மதகுகள் இருக்கிற இந்த இடத்துல 7 மதகு மட்டும்தான் இப்போ திறந்து வச்சிருக்காங்க. அதுலேயுமே எவ்வளோ தண்ணி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. எடப்பாடியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி மேட்டூர் உள்ள நுழையிற இடம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா போகிற இடம் ஃபுல்லாக காவிரி ஆறு உங்கள் பக்கத்துலேயே தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கெல்லாம் நான் போய் மேட்டூர் சேர்ந்துட்டேன். போனதுமே என் ஃப்ரெண்டு அங்கே இருக்காரு. என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பஸ் ஸ்டாப் வர சொன்னேன். ஸோ நானும் அவரு சேர்ந்து ஃபஸ்ட்டு டீ குடிக்கிறதுக்காக போன இடம் தான் இந்த டீ டைம். நம்ம போகிற டைமுக்கே பார்த்தீங்கன்னா அவங்க லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் உள்ளே போயிட்டு டீயும் சிக்கன் பஃப்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு 2 பேரும் கிளம்பி வந்துட்டோம். இவர் தான் என்னோட ஃப்ரெண்டு. இவரோட சொந்த ஊரே மேட்டூர் தான். அந்த டீ டைம் கடையில் போய் டீ சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் போய் சேர்ந்த முதல் இடமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்டூரில் இருக்கக்கூடிய இந்த 16 கேட் அப்படின்னு சொல்லப்படுற பெரிய அணை தான். இந்த இடத்த 16 கேட் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா மொத்தம் இதில் 16 மதகுகள் இருக்குது. நான் போன நேரத்தில் பார்த்தீங்கன்னா 16 மதகுலையுமே தண்ணி திறந்து விட்டுருந்தாங்க. ஆனால் ரொம்ப இல்லை, கம்மியாக தான் திறந்து விட்டுருந்தாங்க. அங்கே கம்மியாக வரக்கூடிய தண்ணியே நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த பிரிட்ஜில் அவ்வளோ வெள்ளம் மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. தண்ணி ஃப்ளோ எவ்வளோ போயிட்டு இருக்குது. நீங்களும் ஒரு நாள் வந்து எல்லோரும் பாருங்கள். லாஸ்ட் வீக் வந்து ஒரு 2 lakh போயிட்டு இருந்துச்சு. மேட்டூர் டேம்ல இருக்கும். தண்ணி போற ஃபோர்ஸுக்கெல்லாம் பக்கத்துல போய் நின்னாலே அடிச்சு இழுத்துட்டு போயிடும். தண்ணி நல்லா இருக்குன்னு கிட்ட போய் தண்ணி தான் எடுப்போம் கையில தொளிக்கிறதுக்கு. உள்ள விழுந்தோன்னா நம்ம நேரா போய் கல்லணையில தான் எந்திரிப்போம். ஷார்ட் ரூட் ஆஃப் டிராவல். ஸோ அந்த 16 கேட்லேருந்து கிளம்பி ஃபைனலாக நம்ம வந்து ரீச் ஆன இடம் தான் மேட்டூர் டேமுக்கு கீழே இருக்கக்கூடிய பார்க்கு. ஸோ இந்த பார்க் வந்து பார்த்தீங்கன்னா எல்லிஸ் பார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே போனதுமே பெருசாக ஒரு நினைவு தூண் வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து மேட்டூர் டேமுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இவர் தான் கர்னல் எல்லிஸ். இந்த மேட்டூர் டேமை கட்டுறதுக்கான சீஃப் ஆர்கிடெக்டாக இருந்தவர் இவர் தான். நான் போனது கரெக்டாக ஆகஸ்ட் 14ஆம் தேதி, அதுவும் சண்டே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இடங்களில் தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. அது எப்படி நம்ம 16 கேட்னு பார்த்தோமோ இது வந்து 8 கேட் அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்போ இந்த மேட்டூர் அணையை பற்றி சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றதையுமே பார்த்துடலாம். இந்த மேட்டூர் அணை வந்து பிரிட்டிஷ் பீரியடில் 1925 வருஷம் கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 9 வருஷம் கட்டி முடிச்சுட்டு 1934 தான் இந்த டேமையே திறந்துருக்குறாங்க. இந்த டேமுடைய பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே இதுதான் மிகப்பெரிய டேமு. இப்போ நம்ம நின்றுக்கக்கூடிய இந்த ஸ்டீல் பிரிட்ஜ் இருக்குது தெரியுமா, இது வந்து பார்த்தீங்கன்னா சேலம் ஸ்டீல் பிளான்ட்லேருந்து மேட்டூர் டேமுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. அதை தான் நம்ம வந்து அந்த முன்னாடி இருந்த போர்ட்லையுமே பார்த்தோம். உள்ளே நம்ம வந்துட்டோம் அப்படின்னா கன்ஃபார்மாக ஒரு நாள் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். எனக்கெலாம் சுற்றி டயர்டே ஆகிட்டேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே மேட்டூர் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்க்கு அப்படிங்கிறதுனால இங்கே மான் வளர்த்துட்ருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய மலைப்பாம்பு வச்சுருந்தாங்க. அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டப்போ அங்கே இருக்கிறவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, டேமில் எப்போயாவது பாம்பு வந்தால் பிடிச்சிட்டு வந்து போடுவோம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் எப்போவுமே இந்த பாம்புங்க தான் இங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கடுத்து சில நல்ல பாம்பு இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஆல்ரெடி மேட்டூர் வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நான் கரெக்டாக கை காட்டுற இடத்துல ஒரு சின்ன முதல்ல இருக்குது. அது உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. ஆனால் வீடியோ எடுக்கிறப்போ நான் பார்த்தேன், எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. இதுதான் மேட்டூருக்கான வாட்டர் பிளான்ட்டு. ஒட்டுமொத்த மேட்டூருக்குமே பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து இந்த இடத்துல தான் சுத்திகரித்து டவுனுக்கு அனுப்புவாங்க மக்கள் குடிக்கிறதுக்கு. செம்ம வியூ இந்த ஏரியா. ஒரு ஆஃபீஸ் மேட் அவர். ஸோ என் கொலீகோட சொந்த ஊர் மேட்டூர் அப்படிங்கிறதுனால எங்கள் தண்ணி வருதுன்னு நான் கேள்விப்பட்டு அவருக்கு ஒரு ஃபோன் அடித்தேன். டக்குன்னு கிளம்பி வாங்க, இன்னும் 3 நாளில் வந்து தண்ணி நிறுத்துறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் நான் டக்குன்னு கிளம்பி வந்தேன். வந்து பார்த்தா தான் தெரியுது மேட்டூர் வந்து வேறு லெவல் வியூ. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து 16 கேட் அப்படிங்கிற முன்னாடி இருந்த இடத்த பார்த்தோம். அதுக்கடுத்து நம்ம டேமுக்குள்ளே போனோம். இப்போ அந்த டேமுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த மேட்டூர் டேமுடைய நீர்த்தேக்க அளவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டேமுடைய ஆரம்பத்திலிருந்து 24 கிலோமீட்டர் பின்னோக்கி போகுது. அதனால தான் இது தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய அணை அப்படின்னு எல்லாராலையும் சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 4 இடங்களில் வெவ்வேறு விதமான மதகுகள் மூலமாக தண்ணி திறந்து விடப்படுது. ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் இந்த மேட்டூர் அணையிலிருந்து 3 லட்சம் கன அடி தண்ணி வரைக்கும் உங்களால் திறந்து விட முடியும். ஸோ மேட்டூர் டேமை ஃபுல்லாக சுற்றி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் எங்கே போனோம்னா, டேம் வாசலில் கரெக்டாக மீன் கடை இருக்குது. அங்கே தான் நாங்கள் போய் மீன் சாப்பிட போனோம். ஸோ இங்கே ஒரு ஃபுல் மீல்ஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபா கொடுத்தோம் நாங்கள். வெறும் மீனாக சாப்பிட வேணாம், பசிக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே நாங்கள் ஒரு கட்டு கட்டிட்டோம். இன்றைக்கி மீன் குழம்பு சாப்பாடு தான் எங்களுக்கு ஃபுல்லாகவே. செம்ம வெயில் அடிக்குது. இப்போ மேட்டூரில் வந்து 80,000 கன அடி தண்ணீர் திறந்து விட்ருக்காங்க. லாஸ்ட் வீக்லாம் பார்த்தீங்கன்னா 1,20,000 கன அடி திறந்து விட்ருந்தாங்க. இப்போ போய் நம்ம அதை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஃபைனலாக மேட்டூர்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு ஸ்பாட் இருக்குது. அதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே சொன்னாங்க. அது என்ன ஸ்பாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்டூரில் இருக்கக்கூடிய முனியப்பர் கோயில் தான்.
இந்த அணைக்கட்டு முனியப்பர் கோயில் வந்து மேட்டூரில் டேம் கட்டுறதுக்கு முன்னாடி இருந்தே இருக்குது. ஸோ இந்த கோவில் பற்றி என் ஃப்ரெண்டு முன்னாடியே சொல்லியிருக்காரு. அதுக்கு ரீசனும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலை கட்டினது என் ஃப்ரெண்டுடைய முன்னோர்கள் தான். ஸோ அவங்களுடைய குடும்பம் தான் வழி வழியாக இன்னும் அந்த கோவிலை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வர்றாங்க. இங்கே இருக்கக்கூடிய எல்லா வேலைகளும் இந்த சாமிக்கு செய்கிற பூஜையில் ஆரம்பித்து இந்த கோயிலை பராமரிக்கிற வேலை வரைக்குமே என் ஃப்ரெண்டுடைய அப்பா அண்ணன் அவங்க தான் பார்த்துட்ருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபேமஸாக இருக்கக்கூடிய சில கோயில்கள் இருக்கும் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு சில கோயில்களில் இந்த கோயில் ரொம்பவே முக்கியமான ஒரு கோயில். மேட்டூர் டேமுக்கு போகிற எல்லாருமே கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிட்டு தான் வருவாங்க. ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை.